கிரியேட்டிவ் பைட். இன்னைக்கு மூணாவது நாள் கணேஷ் சதுர்த்திக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு கேசரி பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவையை வறுத்துக்கலாம். நான் ரவை 2 கிளாஸ் ரவை எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் ரவையில் நெய் போட்டிருக்கேன். 2 கிளாஸ் ரவையில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இப்படி வறுத்துக்கிட்டே இருக்கணும். ப்ரௌனிஷ் ஆற முடியும். ஏன் நெய் போடுறோம்னா அந்த அரோமா நல்லாயிருக்கும். சாஃப்டாக கேசரி ஒட்டாமல் செய்யாமல் நல்லா சாப்பிடவும் நல்லாயிருக்கும். உதிரி உதிரியாக பாருங்கள். நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆயிடுச்சு. இப்போ ரவையை மாற்றிக்கலாம். 1.5 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு அப்புறம் ஏலக்காவும் இதிலே போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2.5 கிளாஸ்க்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஈக்குவல் ரேஷியோ. கலருக்காக நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன் இன்னைக்கு. இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். கொதிக்குது. இந்த டைமில் ரவை போட்டுக்கலாம். ரவையை போட்டுக்கிட்டே கிண்டிக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். நல்லா கிண்டியாச்சு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜீனி போட்டுக்கலாம். நம்ம 2.5 கிளாஸ் ரவை எடுக்கும். அதுக்கு 2 கிளாஸ் ஜீனி போட்டாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். நான் ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மல்டி கலர் கூட சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லான கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் படைச்சிடலாம். 3வது நாள் நெய்வேத்தியம் ரெடி ஆயிடுச்சு. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.